வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நமது புத்தாண்டு ஏப்ரல் மாதத்தில் வருகின்றது. இருந்தாலும் உலக பழக்க வழக்கங்களின்படி இது ஒரு புத்தாண்டாக கருதப்பட்டு அதற்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படுகின்றன. புதிய ஆண்டு, புதிய தொழில்நுட்பம் நம்மிடையே பரவி வந்து கொண்டிருக்கின்றது. நான் சொல்வது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவு தான். இது எவ்வாறு இப்பொழுது வந்தது என்ற கேள்வி வருகின்றது. செயற்கை நுண்ணறிவினால் பல்வேறு விதமான ஒரு அதிவேகமான தொழில்கள் முடிக்கப்படுகின்றன என்றாலும் அதில் ஆபத்துக்கள் இருக்கின்றன என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கின்றார்கள். கண்டுபிடித்தவர்களே உணர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது ஏன் அது வந்திருக்கின்றது? ஏன் உலகம் அதை நோக்கி விரைவாக சென்று கொண்டிருக்கின்றது என்று கேள்வி வருகின்றது. அதை ஞான மார்க்கத்தின் மூலமாக பார்த்தோமானால், இறைவன் மனிதனுக்கு கொடுத்த தலையாய கடமை என்னவென்பது அவன் பிறந்து வளர்ந்து மறுபடியும் தன்னை வந்து அடைய வேண்டும் என்பது தான் அவனுடைய கடமை என்று ஆதிசங்கர முதலிலிருந்து எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது முக்தி நிலையை அடைவது, தன்னை அறிந்து முக்தி நிலையை அடைவது என்று. ஆனால் அதற்குரிய முயற்சிகளிலே மனிதன் ஈடுபடவில்லை. பல்வேறு ஞானிகள் வந்திருந்தாலும், பல்வேறு இறைதூதர்கள் வந்திருந்தாலும், பல்வேறு ஆய்வுகள் எழுதப்பட்டிருந்தாலும், வேதங்கள் சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் மனிதன் அவற்றை ஒதுக்கி தள்ளி வைத்து விட்டான். பெரும்பாலான மக்கள் லௌகீக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தான் வந்த நோக்கத்தையே மறந்துவிட்டார்கள். ஒரு சிலரே அதை தேடி பிடித்து கண்டுபிடித்தார்கள். ஆனால் அதற்கு ஒரு பெரிய தேடுதல் வேண்டியிருந்தது. இப்பொழுது இறைவன் என்ன செய்திருக்கிறான் என்றால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உங்களுக்கு என்ன தேவையோ, ஆன்மீகத்தை பற்றிய அறிவு, எந்த ஞானி என்ன சொன்னார், என்ன போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, என்ன செய்ய வேண்டும் என்று எல்லா ஞானிகளும் போதகர்களுடைய போதனைகள் எல்லாவற்றையுமே உங்களுடைய கையில் இருக்கின்ற செல்ஃபோன் மூலமாக உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும்படி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உண்டாக்கிவிட்டார். அதைத்தான் நான் நினைக்கின்றேன். அட்லீஸ்ட் இப்பொழுதாவது உனக்கு தேட வேண்டிய அவசியமில்லை. உன் இருக்கின்ற இடத்திலே எல்லாவற்றையும் வரவழைத்து கொடுக்கின்றேன். அதை நீ படித்து புரிந்து கொள், உணர்ந்து கொள், தெரிந்து கொள், எதை பின்பற்ற வேண்டும், நீ யார், நீ எதற்காக வந்திருக்கின்றாய் என்ற உண்மை புலப்படும் என்ற வழியை சுலபமாக்குவதற்குத்தான் இறைவன் மனிதர்கள் மூலமாக படைத்து விட்டார். இத்தனை நாட்கள் இல்லை, ஆனால் இப்பொழுது வந்துவிட்டது. அப்பொழுது இதுவும் இறைவனுடைய செயல்தான் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?